கால்நடைகளுக்காக இலை வெட்டும் போது மரத்திலிருந்து கீழே விழுந்த விவசாயி உயிரிழந்தும் 8 பேரை வாழ வைத்துள்ள சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் காசாங்கோட்டை கிராமத்தில் வசிப்பவர் விவசாயி பசுமைக்குமார். இவருக்கு மனைவி சங்கீதா, 8ஆம் வகுப்பு படிக்கும் மகள் சரிதா மற்றும் 5ஆம் வகுப்பு படிக்கும் மகன் கேசவன் உள்ளனர். இவரின் 2 ஏக்கர் பரப்பளவில் கடலை சாகுபடி செய்துள்ளார். இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதி பசுமைக்குமார் கால்நடைகளுக்கு இலை வெட்டும் போது மரத்திலிருந்து கீழே விழுந்துள்ளார். இதில் தலையில் பலத்த காயமடைந்தார். உறவினர்கள் சிகிச்சைக்காக அரியலூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். பின்னர் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். ஆனாலும் எந்த பலனும் இன்றி பசுமைக்குமார் மூளை சாவு அடைந்தார். மருத்துவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவரது உடல் உறுப்புகள் இதயம், கல்லீரல், எலும்பு, கருவிழிகள், தோல், சிறுநீரகங்கள் ஆகிய 8 உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது. இறந்தும் 8 பேருக்கு உயிர் கொடுத்துள்ளார் பசுமைக்குமார். மாவட்ட நிர்வாகம் சார்பில் உடையார்பாளையம் கோட்டாட்சியர் பசுமைக்குமார் வீட்டிற்கு சென்று அவரது உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இறந்தும் 8 குடும்பத்தை வாழ வைத்த பசுமைக்குமாரின் குடும்பத்திற்கு அரசு ஏதேனும் உதவ வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.